பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 5வது வசனத்தில், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். மனுஷனை உண்டாக்குனதை குறித்து, மனிதனை குறித்த நல்ல ஒரு விளக்கத்தை நாம் இந்த 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்க முடியும். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நாம் விசுவாசத்தோடு கேட்போம். நிச்சயமாகவே நாம் அதன் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது பாருங்கள், தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனை தேவ சாயலாகவே படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார். 27வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மறுபடியும் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி. ஆனால் இங்கே சங்கீதம் 8ல் நாம் தியானிக்கிற இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லி. இன்னும் சில வேத புத்தகத்தில் தேவர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் மனுஷனை தேவ சாயலிலே உண்டாக்கினார், தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார். பாருங்கள், அதுதான் அவருடைய விருப்பம். அதை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது படைக்கிற பொழுது அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கிறார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்குற ஒரு ஸ்தானத்தை பாருங்கள், அவன் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட அனைத்தின் மேலும் ஆளுகை செய்யும்படி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அப்போது 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலுள்ள சகல ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவ சாயலாக படைக்கிறார், ஆளும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய பண்புகள் அவனுக்கு இருக்க வேண்டும், தேவனுடைய ஆளும் தன்மையும் அவனுக்கு கொடுத்து படைத்தான். படைப்பெல்லாம் பூமிக்காக, பூமி மனுஷனுக்காக, மனுஷனை படைத்தான் தன்னை வணங்க என்று சொன்ன வசனத்தின்படியாய் அவர் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனுஷனை அவன் கையில் ஆளுகையை கொடுத்து அவனை உயர்த்தி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறாராம். இதே சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்கள், மனுஷனை நேசிக்கிறார். பார்த்தீங்களா, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதனை தேவன் நேசிக்கிறார். உண்டாக்குகிற பொழுது தம்முடைய சாயலாகவே உண்டாக்குகிறார். தம்முடைய பண்புகளை உடைய மனுஷனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதோடு மாத்திரமில்லை, அவனை இந்த கரத்தின் கிரியைகளின் மேலே, நம்முடைய கரத்தின் கிரியைகள் உண்டாக்குன எல்லாவற்றின் மேலும் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதப்படிக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்கள், சகலத்தையும் அவன் பாதப்படிக்கு கீழ்ப்படுத்தி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறீர். பார்த்தீங்களா, இதைத்தான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், அவர்களை தகுதிப்படுத்தியவர்களை தம்முடைய மகிமையில் பங்கு முறை செய்கிறார். பாருங்கள், அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலில் இந்த பூமியிலே உண்டாக்கி அவர்களை குமாரனுக்கு ஒத்த ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து அவர்களை கனப்படுத்துகிறார். பாருங்கள் தேவன். ஆனால் இன்றைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன மரத்தினுடைய கனியை புசித்து அவன் தேவனை போல் ஆக வேண்டும் என்று சொல்லி சாத்தானினுடைய பொய் கதையை கேட்டு ஏமாந்து போகிறான். தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் இந்த பிசாசின் வார்த்தைகளை கேட்டு தேவ சாயலை இழந்து போகிறான். பாருங்கள், ஆகவே மனுஷனை அவர் படைக்கும் பொழுதே அவனை கனப்படுத்தியிருக்கிறார். அவனை உண்டாக்கின பிற்பாடு அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் அவனை தம்முடைய சாயலுக்கு ஒத்தபடி அவனை தகுதிப்படுத்தும்படி தான் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பாவத்தினாலே எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொடுத்தார். மீண்டும் அவனை ரட்சிக்கப்பட்ட மகனாக உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பூமியிலே தேவனுக்கு அவன் சாட்சியாக வாழும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்படி அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 8லிருந்து சில காரியங்களை தியானித்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை கூட தியானித்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கூட தியானித்தோம். ஏனென்றால் நீர் எங்களை உண்டாக்குகிறதுக்கு முன்பாகவே நீர் எங்களை கனப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே தான் எங்களை உம்முடைய சாயலாக படைத்ததோடு மாத்திரமில்லாமல் நீர் இந்த பூமியில் உண்டாக்கின அனைத்தின் மேலும் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்து சகலத்தை எங்களுக்கு கீழ்ப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி.
அதை உணர்ந்தவர்களாக என்றைக்கும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.